இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, சீக்கிரமா என்ன ரெடி பண்ணி விடுங்க. நீ ரெடி ஆயிட்டியா தமிழ்? ஆமாமா, நீங்க தலைவாரி விட்டீங்கன்னா போதும். புக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டமா. அக்கா, என் புக்ஸையும் எடுத்து வச்சிருக்கா. ஆதித்யா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஹோம்ஒர்க் முடிச்சதும் நோட் புக் எல்லாம் எடுத்து பேக்ல வைக்க மாட்டியா? அம்மா, நீ ஏன் கிட்ட சொல்லுமா, டெய்லி இப்படிதான் பண்றான். சரி ஆதித்யா, நீ குட் பாய் தானே? இனிமே ஹோம்ஒர்க் முடிச்சதும் அக்கா சொன்ன மாதிரியே பண்ணிரணும், ஓகேவா? சரிம்மா. பாட்டி, நீங்க எதுக்கு இவ்ளோ சிரமப்படுறீங்க? நான் அவங்களை ரெடி பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எனக்கு ஒண்ணு சிரமம் இல்ல, என் பேர பசங்களுக்கு நான் பண்றேன். ஆதித்யா, இந்தா ஒரு வாய் வாங்கிக்க. ஐயோ பாட்டி, மறுபடியும் இன்னைக்கு உப்புமாவா? போங்க பாட்டி, எனக்கு வேணாம். டேய், உப்புமா உடம்புக்கு நல்லதுடா, சமத்துல சாப்பிடுந்தா. போங்க பாட்டி, உப்புமா ஒரு போரு. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன? நல்லா இருக்கா? நீயா காட்டு. நீ போய் தானே சொல்ற, அழுதுதானே? நிஜமாவே நீ அழுதுதானே? வர வர ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. போய் சொல்லாதம்மா, அப்ப ஏதாச்சும் சொன்னாரா? அப்படி போடு. பாட்டி இல்ல, உப்புமாவை வாயில போடுன்னு சொன்னேன். சொல்லுமா. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற பாரு, ஒழுங்கா சாப்பிடு. கேக்குறல, சொல்லுமா. ஆதித்யா, சாப்பிடு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அதேப்பா. டேய் சொல்லு ஆதித்யா. ஆதித்யா, நீங்க அம்மா ஏதாச்சும் திட்டுனீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, அம்மாவை ஏதாச்சும் திட்டுனீங்களா? ஆதித்யா சொன்னா கேளு. இருமா. அப்பா சொல்லுங்கப்பா, அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? வாஷ்ரூம்ல போய் அழுதுட்டு இருந்தாங்கப்பா. ஆதித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்க வேண்டான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்ன யாரும் எதுவுமே சொல்லல. நீ முதல்ல வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். வா. விடுமா. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, அம்மாவை ஏதாவது சொன்னீங்களா? அப்பா ஏன்ப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆதித்யா, என் பொறுமையை சோதிக்காத. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் அப்பா கிட்ட தான் கேக்குறேன். சொன்னா கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். அம்மா அடிக்காதம்மா, கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? அம்மா வலிக்குதுமா. அப்பா சொல்லுங்கப்பா, அம்மா என்ன அடிக்கிறாங்கப்பா. அம்மாவும் பையனும் சேர்ந்து நாடகம் போடுறாங்களே, இது விடக்கூடாது. பாரதி, இப்ப எதுக்கு ஆதித்யாவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா அவனுக்கு புரியும். அதை விட்டுட்டு சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா அவனுக்கு எப்படி தெரியும்? ஓட்டிட்டு போய் சொல்லுங்க, போங்க. தமிழ், இங்க வா. தமிழ், ஆதித்யா, அம்மா சொன்னா நீங்க கண்டிப்பா கேப்பீங்கல்ல. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஆதிய அப்பான்னு கூப்பிடக்கூடாது. என்னம்மா சொல்ற? நாங்க அவர் அப்பா தானே கூப்பிட்டு இருக்கோம். இப்பயும் திடீர்னு அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொல்ற?
தமிழ், அம்மா ஒரு விஷயம் சொன்னா அத சரின்னு கேட்டுக்கணும். திரும்பவும் கேள்வி கேட்க கூடாது. இனிமே நீங்க 2 பேரும் ஆதிய அங்கிள்னு தான் கூப்பிடணும். அம்மா, அங்கிளா? என்ன ஆச்சுமா? நாங்க ஆதி அப்பாவை அப்பா தானே கூப்பிடுவோம். இப்ப நீங்க வந்து திடீர்னு அவர் அங்கிள்னு கூப்பிட சொன்னா என்னம்மா அர்த்தம்? என்கிட்ட ஏன் எதுக்குன்னு காரணம்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க தமிழ். கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். அப்பா ஆரியப்பா என் அப்பா இல்லையாமா? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற பேச்சு கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்க. சொன்ன பேச்ச கேட்காம நீ இதே மாதிரியே பேசிட்டு இருந்த, அப்படியே அரைஞ்சிரும். பாரதி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்ன வேலை பாக்குற? எதுக்கு குழந்தைங்களை அடிக்க போற? பண்ற தப்பெல்லாம் பெரியவங்க நீங்க பண்ணிட்டு குழந்தைங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம குழந்தைய அடிச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? தமிழ், தம்பி ரொம்ப அழறான். நீ அவனை கூட்டிட்டு போய் பக்கத்து ரூம்ல விளையாடு போ. வா ஆதித்யா. ஆதித்யா, நீ சொல்லல, அழக்கூடாதுப்பா. போ, அக்கா கூட விளையாடு போ. வா, போடா தங்கம். போ. அழுவாதடா. நீ பதில் பேச முடியாம இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்தா நீ பண்ற தப்பு என்னன்னு உனக்கே புரியுது இல்ல? அப்படித்தானே பாரதி? குழந்தைங்க 2 பச்சை மண்ணு. சூதுவாது தெரியாம இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஆதியை காட்டி அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு இப்ப அவன் அப்பா இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைங்க எப்படி தாங்கும்? உனக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்துக்கிற. பெரியவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைய சின்ன பசங்க கிட்ட கொண்டு வராம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை. அந்த குழந்தைங்களுக்கு என்ன புரியும்னு நீ அவங்க கிட்ட ஆதி அப்பான்னு கூப்பிடாதன்னு சொல்ற. நீயும் ஆதி பிரிஞ்சதுக்கு காரணம் அந்த விதி. அதுக்கு தண்டனைய இந்த ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க அனுபவிக்கணுமா? நான் வேற என்ன பண்ணணும்னு சொல்றீங்க பாட்டி? குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றப்போ என் மனச கல்லாக்கிட்டு தான் நான் பேசினேன். எனக்கு வேற வழி தெரியல. ஆதியே வந்து இனிமே குழந்தைங்களை என்ன அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்றப்போ நான் வேற என்ன பண்ண முடியும் பாட்டி? இந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னு நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.